பாண்டியன் பரிசு. என்னை ஈன்ற தந்தைக்கும் தாய்க்கும் மக்கள் இனம் ஈன்ற தமிழ்நாடு தனக்கும் என்னால் தினையளவு நலமேனும் கிடைக்கும் என்றால் செத்தொழியும் நாள் எனக்கு திருநாளாகும். பொருள்: மின் மின்னல், பதடி பதர், பேழை பெட்டி, குறடு அரண்மனை முற்றம், தினையளவு மிகச் சிறிதளவு. இலக்கணம்: விலகாத எதிர்மறை பெயரெச்சம். ஈன்ற தந்தை இழந்த பரிசு பெயரெச்சம். என் மகள் நான்காம் வேற்றுமை தொகை. அரியீர் முன்னிலை எதிர்மறை வினைமுற்று. மேற்கோள்கள்: தொண்டு செய்வாய் தமிழுக்கு துறைதோறும் துறைதோறும் துடித்தெழுந்தே. தமிழுக்கும் அமுதென்று பேர். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. உள்ளே தொட்டால் உசிரில் இனிக்கும் தெள்ளு தமிழ். தேனொக்கும் செந்தமிழே, நீ கனி நான் கிளி, வேறென்ன வேண்டும் இனி. எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே. உறுதி உறுதி ஒன்றே சமூகம் என்று எண்ணார்க்கு இறுதி இறுதி. புதியதோர் உலகு செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம். இருட்டறையில் உள்ளதடா உலகம், எல்லாருக்கும் எல்லாம் என்று இருப்பதான இடம் நோக்கி நடக்கின்றது இந்த வையம். கல்லாரை காணுங்கால் கல்வி நல்கா கசதற்கு தூக்கு மரம் அங்கே உண்டாம். எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லாரும் நானிடவும் வேண்டும். தமிழை பழித்தவனை தாய் தடுத்தாலும் விடாதே. கண்ணல் பொருள் தரும் தமிழே, நீ ஓர் பூக்காடு, நான் ஓர் தும்பி. சிறப்புரைகள்: அறிவு கோயிலை கட்டி அதில் நம்மை குடியேற்ற விரும்புகின்ற பேரறிஞன் என்று புதுமை பித்தன் கூறியுள்ளார். பாரதிக்கு பிறகு தமிழ்நாட்டில் ஓர் உண்மையான கவி என்று கு.ப.ரா கூறியுள்ளார். அவர் தம் பாடல்களை படிக்கின்ற அந்நியனும் தமிழனாகி விடுவான் என சிதம்பரநாத செட்டியார் கூறியுள்ளார். தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை வேறில்லாத மரம், கூடில்லாத பறவை என்று பாடிய உருசிய கவிஞர் ரசூல் கம்சதேவ் போலவே பாவேந்தர் பாரதிதாசனும் விளங்குகின்றார். இவர் எழுதிய பிசிராந்தையார் நாடகம் சாகித்ய அகாதமி பரிசு பெற்றது. வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே என்னும் பாடலை புதுவை அரசு தனது வாழ்த்து பாடலாக கொண்டுள்ளது.